வணக்கம் நண்பர்களே. திரு விஜய் ஆட்சி நல்லாதான் இருக்கு அப்படின்னு டபுள் ஒர்க்கி கொடுத்துட்டாரு அன்புமணி ராமதாஸ். இதுக்கு பின்னணியில ஒரு அரசியல் இருக்குமல்ல. எதிர்காலத்துல அமைச்சரவையில் இடம் பெறுவாங்களோ அந்த சந்தேகத்தையும் இது கொடுக்குது தானே. முக்கியமா திரு அன்புமணி ராமதாஸ் சமீபத்துல என்ன சொன்னாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினாரு. அதுல தாவேகா கறந்துக்குச்சு. இந்த நிலைமையில் தான் திரு அன்புமணி ராமதாஸ் திரு விஜயை சந்திச்சு பேசினார். அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசும்போது நல்லா உற்சாகமாவே இருந்தாருங்க. இந்த ஆட்சியில ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. என்னங்க, ஒரு 10 நாள் முன்னாலதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படின்னு சொன்னாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது, இதுமே மதுபானத்தில் பழைய நிலைமை நீடிக்கிறது அப்படின்னு நிறைய ஒரு பட்டியலே போட்டாரு. இன்னைக்கு லைட்டா பின் வாங்கிட்டாருல. என்ன சொல்றாரு, நல்லாதான் இருக்கு ஆட்சிங்க, ஊழல் பெருமளவு குறைஞ்சிருக்கு, இவங்க நல்லா திருந்திட்டாங்க. யார சொல்றாருன்னு தெரியல. அதிகாரிகள் இருக்காங்களே, அதிகாரிகள் மாறதுக்கு நாளாகும், டைம் கொடுக்கணும், இன்னும் 2-3 மாசம் கொடுக்கணுங்க, எதுக்கு அவசரப்படணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப இணக்கமான சூழ்நிலை தெரியுது. என்ன காரணம், மத்தியில் அவருக்கு அமைச்சரவை பதவி இல்லையோ, இருந்தாலும் என்ன, தமிழ்நாட்டுல சௌமியா அன்புமணி ஒரு அமைச்சரானா பாமகவுக்கு வேண்டாம்னா சொல்லுது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, திரு விஜய் அவர்களுக்கு முக்கியமாக வட மாவட்டங்கள்ல பட்டியலின சமூகத்துடைய வாக்குகள் அதிகம், தமிழகம் முழுக்கவே அதிகம். இந்த அமைச்சரவையில 8 பேர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்க. முக்கியமா தாவேகாவை சேர்ந்தவர்கள் 6 பேர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அப்புறம் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க. இருந்தாலும் பாமக இடம் இருக்கா, ஏன் கூடாது, இருந்தால் வேண்டாம் என்ற சொல்லிவிடுவார்கள். இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கிறது. அதுதாங்க திரு விஜயோடைய அரசியல். நல்லா ராஜதந்திரத்தோட செயல்படுறாருங்க. ஏங்க, நல்லா பார்த்திருப்பீங்க, அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற கட்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சிகளே வாயார புகழ்றதுல பாத்தீங்களா. காங்கிரஸ் முழு மனதோட தான் இருக்குங்க, முழு மனதோடு இருக்கு. 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க பாட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களும் இடம்பெற்று இருக்காங்க. எப்பாவது வாயார புகழ்ந்திருக்காங்களா? தனி லைன் தான் போயிட்டு இருக்காங்க. வன்னியரசு தனியாவே ஏதோ ஒரு திருமாவளவன் அமைச்சரவை இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல இயங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொஞ்சம் நல்லாவே நெருக்கமா இருக்காங்க, ஆனா பெருசா பாராட்டுறது இல்ல. திருமாவளவன் டெல்லிக்கு போய் இந்தியா கூட்டணியில நல்லா வறுத்து எடுத்துட்டாரு. காங்கிரஸ் தான் இதற்கு சரிவுக்கு காரணம். என்ன அர்த்தம் தெரியுமா, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி போனது நீங்க தானே, அதனாலதானே நாங்க வர வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற டோன்ல காங்கிரஸ் தான் காரணங்கிற மாதிரி பேசினார். ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட முழுமையாக ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்ல. சமீபத்துல திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி 3 மாசமோ 6 மாசமோ சொன்னார். அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் என்ன சொன்னாரு, திரு ஸ்டாலின் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா, அப்படி இல்லாம பேசியிருக்கணும், இந்த ஆட்சிக்கு அப்படி இன்னும் ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றாரு. வருகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் யாருக்குங்க ஆதரவு அப்படின்னா, நாங்கள் மேலடையத்துல சேர்ந்து முடிவெடுப்போம். நேரடியா சொல்லியிருக்கலாம், ஆனா இந்தியா கூட்டணியில் நீடிக்கிறோம் பொடி வச்சு பேசுறாரு. இந்தியா கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீடிக்குதான், அதே சமயத்துல திமுக இல்லையா. அப்போ உள்ள தாவேகா வருமோ, இந்தியா கூட்டணியில புதிய கட்சியோ, அந்த டோனெல்லாம் காமிச்சிட்டாருங்க. அநேகமாக தாவேகா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ திமுக எல்லாம் டீல்ல விட்டுருவாங்களா? ஐயா, டீல்ல விட்டா நேரம் பாஜக பக்கம் போயிருவாங்களே, அங்கு 2 அமைச்சரவை பதவியில வாங்கிருவாங்களே அப்படிங்கிறது போகக்கூடாது, அவங்கள போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் நாங்கள் திமுக தான் இருக்கிறோம் அப்படின்னு இடதுசாரி கட்சிகளும் சொல்றாங்க. விட்டா இவங்களும் சொல்லுவாங்க, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் சொல்லுவாங்க. என்னன்னா, திமுக போயிடக்கூடாதா, திமுக டாடா காமிச்சிட்டு தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகுது, நல்லா கவனிக்கணும், கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெல்வது எப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட புக் எழுதின மாதிரி கனிமொழி சொன்னாங்கல்ல, அந்த நிலைமையில தான் இவங்க போயிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இவங்க தனித்து போட்டியிட போறாங்க. இந்த வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை தனித்து போட்டியிட போறாங்க. இந்த சமயத்துல தான் சரி அப்படியே மெதுவா போய் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி பாஜக பக்கம் போயிருவாங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏங்க சும்மா இருக்கணுமா, மாநிலத்திலையும் நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க, மத்தியிலையும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நாங்க சும்மா உட்காரணுமா? ஏன் சும்மா உட்காரணும்? அங்கு வாயு கேட்டோம்னா திரு மோடிஜி அநேகமாக 2 அமைச்சரவை பதவி கொடுத்துருவாரு, 2 3 கொடுப்பாரு, தமிழ்நாட்டுல குதூகலமா இருக்கலாம். கூட அண்ணா திமுக சேர்த்துக்கலாங்க, வேண்டாம் நான் சொல்லிடுவாங்க. அண்ணா திமுக, பாஜக
பார்க்கவே சும்மா அமோகமா இருக்குமில்ல அணி, அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற இடம்பெற்றிருந்த கட்சிகள்லாம் ரொம்ப ஒரு தனி ஆவர்த்தனம் பண்றாங்க, தனியாவே செயல்படுறாங்க. இந்த சமயத்தில் தான் பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டி இருக்கிறது முக்கியத்துவம் பெறுது. என்ன அப்படின்னா, யாராவது நடை கட்டினான்னு வைங்க, நாலு சீட்டு வச்சிருக்கிறாரு. ஒன்னு யாராவது எக்ஸிட் ஆனா உடனே என்ட்ரி ஆயிருவாரு. அவர்களுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கிடைச்சிடும். அதனாலதான் நல்லா அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா தான் போயிட்டு இருக்குங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஊழல்லாம் குறைஞ்சிருச்சுங்க, இன்னும் நிறைய நாள் கொடுக்கணும், நல்லா பண்ணுவாங்களா பார்க்கலாம். அப்போனா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஜய் இண்டிகேஷன் கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலம் சமூகத்துல ஒரு சமநிலை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் புரிஞ்சிருக்கு. ரொம்ப சமீப காலத்திலேயே சௌமியா அன்புமணியும் அமைச்சர் ஆகலாம். சரி, பாமக வந்துருச்சுன்னா எப்படி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்? அவங்க பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? திரு விஜயுடைய ஆட்சியில எல்லாருக்கும் சமத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர் பதவி, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் 2 பேருக்கு அமைச்சர் பதவி. இதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? ஒரு சமூக சமநிலையை தன்னுடைய செல்வாக்கு மூலமாக, நிச்சயமாக முக செல்வாக்கு தாங்க அரசியல் வெற்றி பெற்றாரு, அதுல மறுக்க முடியாதுங்க. ஆனால் அவர் வித்தியாசமா பேசுனதுனால மக்கள் விரும்பினாங்க. இந்த பக்கம் பாமக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், என்ன உங்க தொகுதியில நீங்க ஜெயிங்க, இந்த தொகுதியில நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு, என்னதான் திரு ஜோசப் விஜயாக இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான அரசியல்வாதியாகத்தான் வெளிப்படுகிறார். அவர் ஒரு மாநில முதலமைச்சராக, எல்லோருக்குமான தலைவராக வெளிப்படுகிறார். இது ஜாதி பார்த்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது, ஜாதி பார்த்து அமைச்சரவை கொடுக்கிறது, அதெல்லாம் அவருக்கு இல்லைங்கிறதுனால பாமகவும் உள்ளே வருவதற்கான கதவை தட்டுற மாதிரி ஆகி போச்சு. லேசா நக்கு அடிச்சிருக்காங்க, எப்போ கதவு திறக்கும்னு தெரியாது. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு செக் வைக்கிற ஒரு செயலுங்க. ஏன்னா திரு விஜய் பல விதமான அரசியல் தந்திரங்கள் நிறைஞ்சவரா தான் இருக்காரு. இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களையும் காத்திருக்க வைக்கணும். அப்படின்னா அரசியல்ல எல்லாருக்குமே ஒரு சமநிலையை கொடுத்துட்டு அதே சமயம் அவங்களுக்குள்ள ஒரு பதற்றத்தையும் கொடுக்கணும், ஒரு பாதுகாப்பின்மையை கொடுக்கணும். அரசியல்ங்கிறது அப்படிதான், நம்மளை வச்சுப்பாங்களோ இல்லையோ, நம்ம எப்படி மேலே ஏறுறது இப்படிங்கிறதான். இந்த நிலைமையை நல்லா அழகா கையாண்டிருக்காருங்க. சமீபத்துல நடந்து முடிந்த 1 மாத ஆட்சிங்கிறது நிறைய குற்ற செயல்கள் நடந்தன. ஆனால் போக போக அது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது கடந்த 3-4 நாட்கள் உடைய செயல்பாட்டில் தெரியுதுங்க. அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், இதெல்லாமே சிங்கப்பேன அதிரடிப்படை இதுவும் வர வந்திருக்கு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எல்லோருக்குமான ஆட்சியை கொடுக்க வேண்டும், எல்லோரும் திருப்திகரமா இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா உணவகத்தை நவீனப்படுத்தி இருக்காங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுல திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவளித்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு அந்த தகுதி நீக்கம் இல்லை அப்படின்னு ஜெயசரி பிரபாகர் சொல்லிட்டாரு இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம். அவரு சட்டப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சட்டத்தை எப்படியெல்லாம் வச்சு விளையாட தெரியுமில்ல. 4 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க தாவேகாவுக்கு, அவங்களை பற்றின முடிவு அப்புறம் அறிவிக்கப்படுமா? அந்த 21 பேருக்கு பரவாயில்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்ததை ஓகேன்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமியையும் காப்பாத்திட்டாரு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நினைச்சிருந்தா தகுதி நீக்கம் செஞ்சுட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பெரும்பான்மை குறைஞ்சிரும். அப்போ திரு விஜய் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இன்னும் 20 தொகுதிகளை தேர்தல் வந்தா அதுல தாவேகா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமியும் எதிர்காலத்தில் அமைச்சரவைக்கு வந்து அமைச்சராக இருந்து அழகு பார்க்க வேண்டும் என்று திரு விஜய் விரும்புகிறார் என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.